படித்திருந்தும் தங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையாங்கிறத பயன்படுத்த முடியாதவங்க சில பேர் தீபத்தூணுக்கும் எல்லைக்கல்லுக்கும் வித்தியாசம் தெரியாம நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை பத்தி நிறைய பேர் பேச்சிருப்பாங்க. நம்ம கட்சிக்காரர் ஒருத்தர் போட்டாங்க. நான் கூப்பிட்டு என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மாதிரி அவங்க விஷயம் தெரியாம அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இனிமேல் அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். விஷயம் தெரியுமா கூட திருப்பரங்குன்ற விஷயம் போது ஒரு இந்து மதம் அந்த மாதிரி பின்பற்றுற மாதிரி நம்ம கூட நிறைய ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சரஸ்வதியோட புகைப்படத்தை வச்சு ஒரு இல்ல, அது தவறு. அந்த மாதிரி படத்தை அவங்க முகத்த கடவுளோட இது ஒப்பிட்டு போடுறது அது ஒரு தவறான செயல். அதை செய்யக்கூடாது யாரும். இந்த திருப்பரங்குன்றத்துல மாநில தொல்லியல் துறை ஆய்வு பண்ணிருக்காங்க இன்னைக்கு. அது மேல விளக்கேற்றதா இல்லைன்னா இந்த அளவுக்கு இல்லான்ற மாதிரி இன்னைக்கு போய் மாவட்ட நிர்வாகம் சில பேரு எல்லைகள்லாம் அளவு சின்னதா இருக்கும், 4 பக்கமும் இருக்கும், அதுல தொடர்ந்து இருக்கும். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் எல்லைகள் அந்த காலத்துல போட்டிருக்காங்க. இது தீபம் ஏற்றக்கூடிய தூண் இது. அதனால சில பேர் வித்தியாசம் தெரியாம பாண்டிச்சேரியில விஜய் மாநில மத்திய அரசு இந்த யூனியன் பிரதேசத்துக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்க அமைச்சர் கூட எதுவுமே தெரியாம ஸ்கிரிப்ட் தெரியாம அவர் படிச்சுட்டு இருக்காரு. அந்த மாதிரி பாண்டிச்சேரி சொல்லியிருக்காரு. அதாவது சில விஷயங்களை சில தலைவராக வரக்கூடியவங்க, தலைவராக நினைக்கக்கூடியவங்க, நாங்க தான் போட்டி போடுறோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க முதல்ல மத்திய அரசுடைய அதிகாரங்கள் என்ன, மாநில அரசுடைய அதிகாரங்கள் என்ன, மத்திய அரசு என்னெல்லாம் கொடுத்துருக்கு, எதெல்லாம் கொடுக்கல, அப்படி தெரிஞ்சுட்டு அவங்க பேசியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். எதையுமே தெரியாம 10 பொதுவா கொடுக்கல அப்படின்னு சொல்றது அது பொருத்தமான இருக்கு. அதிமுக